தம்பி தப்பான பாட்டை போட்டிருக்கீங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல டெக்ல பாத்திருக்கேன். அடிமை பெண் எம்ஜிஆர் கேட்ட போயிரு சாம்பார் ஆப் எனக்கு. எங்க பேசுங்க, தலைவர் வாய்ஸ் எடுங்க. அவர் இல்ல இன்னும் பின்ன என்ன கேட்ட போகுது சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. யோசிச்சே பார்க்க முடியல, அதனாலதான் கேக்குறேன் நானு. ஒன்னொரு தடவை காமிங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஓ கரெக்ட். கண்ணுல புற வந்திருக்கு. மேடம் நீங்க போகும்போது இவனையும் கூட்டு போயிடுங்க மேடம். என்ன கொடுமை சரவணன். இன்னும் புரியலையா? என்ன எதுக்கு இப்ப கண்ணை திறந்து காமிச்ச? ஏதோ ஏற்கனவே திறந்துருக்கு, அதையும் திறக்கிற. வேற காட்டுறேன். வேற காட்டுறியா? கொஞ்சம் லாங்கா இருக்குல்ல, அது ஹீரோயின் இதுவும் பண்ணி காமிக்கிறான். அதான் ஒண்ணுதான் பண்ணு தம்பி. ஹீரோவும் பண்ணக்கூடாது, ஹீரோயினையும் சேர்த்து பண்ணக்கூடாது. ஓகேவா? அவன் என்ன கெட்டப்னு கேட்டு சொல்லுமா. இது என்ன கெட்டப் மச்சான்? கம்பு எடுத்து காதுலயே குத்திடுவான் அவனை. சொல்லு, டக்குனு சொல்லு. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. நான் கெட்டப் போட்டு தான் டீச்சர் வாய் திறந்தா லோக்கல் ரவுடி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். ஒழுங்கா சொல்லு, என்ன கெட்டப் இது? பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். கமல் நான். நம்ம பிக் பாஸ் கமல் சார். ஆமா. என்ன படத்துல? விஸ்வரூபம். என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பாடட்டும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த கெட்டப் கரெக்டா போட்டிருக்காரா இல்லையன்றதை நம்ம செக் பண்ணலாம் பாடி முடிச்சோன்னே. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே. உள்ள சைடு பின்லாம் கரெக்டா சொல்லி இருக்கல. தக தகன்னு கீழே வந்துற போகுது. ஆமா போலாம். ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சு ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். ஆமா சார். இது டான்ஸா? ஓ நீ ஆபீசரையே கேக்குற இது டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஏய் என்ன ஸ்டைல் ஆஃப் டான்சிங் பண்ண போறீங்க சார்? அது பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? என்ன சார் இது? கதகளி. வேற ஏதாவது இருக்குங்களா சார்? இல்ல இவ்வளவுதான். இவ்வளவு இருக்கட்டும். உங்க அப்பா வந்திருக்காரா? அவர் என்ன மோகினி ஆட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் ஆடி இருப்பாரு அவர் அப்பா. அவர் மோகினியோட ஆடுவாரு. உரையாடலில் ஆங்கிலம் இருக்கக்கூடாது. அதில் ஒரு ஆங்கில வார்த்தை வந்தாலும் அடித்து விடுவோம். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அங்கப்பா ஃபுல்லா தமிழ்ல பேசணும். ஃபுல் தமிழ்ல பேசுறதுக்கு வயசாகனையும் ஃபர்ஸ்ட் பேசணும். கௌதம் ஸ்டார்ட்ஸ் நவ. தொலைபேசியில் நாம உலகத்திலே யார்கிட்ட வேணாலும் பேசலாம். தொலைபேசி என்பது கருப்பு கலர். கரெக்டா கட்டுட்டா. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. தொலைபேசியில் ஒரு அது வந்து சொல்றாங்க. அது பல் சாரிகையில் டை அடிக்கலாம், கலர் அடிக்கலாம். பல் சாரிகையை பார்த்து கொண்டே இருக்கலாம். பல் சாரிகையை வைத்து பாத்திரம் தேய்க்கலாம். பல் சாரியை எடுத்து மேஜையில் வைக்கலாம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். நான் மருத்துவர் அல்ல. யோசிக்கிறாள் அடி. மருத்துவமனையில் வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? சில மருத்துவர் வீட்டில் இருக்கும், சில மருத்துவர் மருத்துவ நிலையத்தில் இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. என்னுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்கின்றார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம்
ஏய் என்னோட குடும்பத்தில் மருத்துவரே இல்லை. ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டாபிக் கழிப்பறை. பேசுங்கள், கழிப்பறையை பத்தி பேசுங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் என் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. கழிப்பறை. பேசியா பேசியா பேசு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா பேசியா. கழிப்பறை அது தெரியுது. பேச அடுத்து அட்ரா, அட்ரா. அடுத்து தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. கழிப்பறைக்கு நீங்கள் சென்றுள்ளீர்களா? சென்றிருக்கிறீர்கள். கழிப்பறையில் மிகவும் அவசரமான நேரத்தில் நாம் செல்லலாம். ஆமா, செல்ல வேண்டும். கழிப்பறைக்கு நாம் அவசரமாக சென்றாலும் அங்கு நிதானமாக செயல்பட வேண்டும். சென்னை கோயம்பேட்டில் டூர் பீஸ் கேட்கிறார்கள். இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா. கழிப்பறை கட்டுவதற்கு மிகவும் செலவாகும். ஆமா. எஸ் எஸ் தேங்க் யூ. போடு 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 போடு. நல்லா அடிமா. ரெண்டு ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கா. சரி, இங்க பாரு, மேல கை வச்சு. அதாவது விக்ரம் நல்லா ட்ரை பண்ணாரு. இந்த கேம ஃபர்ஸ்டா விளையாடுன இந்த மூக்குத்தி முருகன் எவ்வளவு அடிக்கணுமா? இப்படி ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா. Ha ha ha.